மச்சான் நீங்க ஆஃபீஸ்ல வேலை பார்த்து ரொம்பவுமே போர் ஆயிட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு குவாலிட்டியான கன்டென்ட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மச்சான் நம்ம ஃபர்ஸ்ட் படத்துடைய கன்டென்ட்டே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வித்து அவன் புதுசா ஒரு வீடு வாங்குறான். இப்போ அவன் வீடு வாங்கினதுக்கு அப்புறம் அவனுடைய ஷேர்ஸோடைய விலை எல்லாமே குறைஞ்சிடுது. அண்ட் அவன் ஏற்கனவே நிறைய இடத்துல கடன் வாங்கி வச்சிருக்கான். ஸோ இப்போ அவன் கடன் எல்லாம் எப்படி அடைப்பான்? அவனுடைய ஷேர்ஸோடைய விலை வேற குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ அவன் லைஃப்ல என்னதான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவனுடைய பிளாட்டுக்கு மேல பிளாட்ல இருந்து நிறைய சவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவால எந்த ஒரு வேல்யூமே கான்சென்ட்ரேட்டா பார்க்கவே முடியல. சோ இப்ப அவன் மேல இருக்கிற பிளாட்டுக்கு போய் கேட்டா, நாங்க சத்தமே போடல, கீழ இருந்தா சத்தம் வருது அப்படின்றாங்க. இப்ப மேல இருக்கிறவங்களும் சத்தம் போடல, இவனும் சத்தம் போடல. இந்த சத்தம் எங்க இருந்தா வருதுன்னு புரியாம மண்டே பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். சத்தம் வர்றது எங்க இருந்தா வருது, இவனுடைய ப்ராப்ளம்ஸ் எப்படிதான் சால்வ் ஆகுன்ற எல்லா ஒரு கொஸ்டின்ஸ்க்குமே பதில் உங்களுக்கு இந்த படத்துல இருந்து பார்க்க கிடைக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது நிறைய உங்களுடைய லைஃப்ல ரிலேட்டடான விஷயங்கள் பார்க்க கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி நீங்க நைட்ல வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு தூங்கணும், பட் வீட்டுல இருக்கிற பசங்களோட சத்தம் அதிகமா இருக்கு, இல்ல டிவி நிறைய பேர் பார்த்துட்டே இருக்காங்க, அண்ட் அது கூட வெளியே ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை நடந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகும்ல. ஸோ அப்படிதான் இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுடைய லைஃப்ல நடக்கிற சில விஷயங்களை கூட நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது ரிலேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தோடைய பேர் வால் டு வால். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்க கிடைக்கும். மச்சான் நம்ம ட்ரிப் அண்ட் சர்வைவல் படம் ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு படம். இந்த படத்தோடைய கதையை என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 எக்ஸ்ப்ளோரர் இருக்காங்க. அவங்க நிறைய லேண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, இல்ல நிறைய புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இப்போ அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு கிரீன் லேண்ட் இருக்கு. இப்போ அந்த லேண்ட் வந்து நிறைய பேர் சொல்றாங்க அது வந்து 2 லேண்ட், 2 தனித்தனி இடம், பட் பாக்குறதுக்கு ஒன்னா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது டோட்டலாவே ஒரே ஐலாண்ட் தான், அதை நாங்க உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப போற வழியில அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அவங்க அந்த ஜர்னியை எப்படி கம்ப்ளீட் பண்றாங்க, அவங்க எப்படி அங்க சர்வைவ் பண்ணுவாங்க, இது எல்லாமே உங்களுக்கு இந்த படத்துல பார்க்க கிடைக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆச்சு 2022ல. பட் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிதான் இருக்குன்றதுனால தான் உங்களுக்கும் நான் இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்றேன். அண்ட் அந்த கிரீன் மலையில அவ்வளோ -°C அவ்வளோ குளிர் இருக்கு. ஸோ அவ்வளோ குளிர்ல அவங்க அந்த லேண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதா இல்ல நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போனா போதுன்ற நிலைமைக்கு அவங்க வந்துடுறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டோட உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். மச்சான் இதுக்கப்புறம் நீங்க ஹாரர் அண்ட் டைம் டிராவல் படத்தை ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இந்த படத்துல நீங்க கதை பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹீரோயின் எல்லாம் சேர்ந்து அவருடைய தங்கச்சியை தேட போறாங்க. இப்ப அந்த தங்கச்சியை தேடி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கிடைக்குது. அந்த வீடு வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி. இப்ப அந்த ஹோட்டலுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க தங்கச்சியோட போட்டோ அங்க இருக்கு. அண்ட் அந்த ரெஜிஸ்டர்லயே அவங்களுடைய பேரு மென்ஷனா தான் இருக்கு, இந்த பொண்ணு இங்க வந்து தங்கியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரியல் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. இதுனா அங்க ஒரு மனுஷன் வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு போயிடுறான். பட் இறந்தவங்க வந்து மறுபடியும் எந்திரிச்சு அங்க வரவங்களை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அங்க போன நம்ம ஹீரோயினும் அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்து எப்படி தப்பிச்சு வருவாங்கன்றதுதான் இந்த படத்தோடைய ஃபுல் கதையே. அண்ட் இந்த வீடு டோட்டலாவே பாத்தீங்கன்னா ஒரு டைம் லூப்ல மாட்டிருக்கு. ஸோ இங்க வந்து கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே டைம் டிராவல் கான்செப்டும் பார்க்க கிடைக்கும். இதுல காட்டப்பட்ட அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்கேரியா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை உங்க குழந்தைங்களோட உட்காந்து பார்க்காதீங்க, தனியா உட்காந்து பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துடைய பேரு அன்டில் டவுன்.